விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி மணம்பூண்டி ஊராட்சியில் நிவாரணத் தொகை ரூபாய் 2000 என்று வழங்கப்பட்டது. தமிழகத்தில் கடந்த வாரம் பெஞ்சல் புயல் மழையால் காரணமாக அடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் வரலாறு காணாத மழையால் பல்வேறு பகுதியில் மழைநீர் வீடுகளில் புகுந்ததால் அந்த பகுதியில் சேர்ந்த மக்கள் மிகவும் சிரமப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக நிர்வாகிகள் உடனடியாக நேரில் சென்று மக்களை பாதுகாக்கும் வகையில் ஆறுதல் அளித்து நிவாரணப் பொருட்களை வழங்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்திருந்தார். மேலும் பெஞ்சல் புயல் மழை காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெள்ள நிவாரண தொகையாக ரூபாய் 2000 போர்க்கால அடிப்படையில் உடனடியாக வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி மணம்பூண்டி கிராமத்தில் அமைச்சர் பொன்முடி வழிகாட்டுதலின்படியும், விழுப்புரம் தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் பொன் கௌதம சிகாமணி மற்றும் மணம்பூண்டி ஒன்றிய திமுக செயலாளர் பிரபு ஆகியோர் ஆலோசனைப்படியும் பெஞ்சல் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகையாக மொகியூர் ஒன்றிய குழு துணைத் தலைவர், மணம்பூண்டி ஒன்றிய பொருளாளர் மணிவண்ணன் தலைமையில் 7/12/2024 அன்று வழங்கப்பட்டது. இதில் ஊராட்சி மன்ற தலைவர் தயாள் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலரும் உடன் கலந்து கொண்டு நிவாரணப் பணிகளை போர்க்கால அடிப்படையில் தங்கு தடையின்றி மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தனர். பாதிக்கப்பட்ட மக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். தமிழ்நாடு டுடே செய்திகளுக்காக மக்கள் தொடர்பு அதிகாரி, கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் வி. ஜெய்சங்கர், PRO. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ்நாடு டுடே செய்தி.